இதுதான். நாரதர் சொன்ன பிரகாரம் 48 நாள் விரதத்தை முடித்தேன். இந்த 48 நாளுக்குள்ள உன் வீட்டுக்காரர் வந்துருவார். அப்படி வரலன்னு சொன்னா நீ சென்று அழைத்தால் ஒரு கணவர் வந்து விடுவார் என்று எடுத்து வைத்தார். 48 நாள் விரதத்தை முடிச்சுட்டேன். சந்திரகோபுர வீதி தேடி வந்தேன். இந்த வீடுதான் 64ஆம் நம்பர் வீடு. ஆனா கதவு சாத்தி இருக்க. எங்கனா உள்டாப்பா போட்டு வெளியே போயிட்டு இருப்பாங்க. உள்டாப்பா போட்டால வெளியே போறாங்க. உள்ள ஏதோ ஆள் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்கிற. ஆமா ஏமா சளி புடிக்கு சத்தம் கேக்குது. ஆமா ஏய் ஏய் பாப்பா சாமி ஏய் ஏய் என்ன ரொம்ப நான் அடிச்சமே கட்டப்பட போடுவான். சரி, வாயிற்படியே நின்று கொண்டிருந்தால் உள்ளே இருப்பவர்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா உள்ள ஆள் இருக்கிற மாதிரி தெரியுது. அழைத்து பார்க்கலாம். ஓஹோ மன்னவா, ஓ சுவாமி, ஐயா கூவி கூவி பாவி, ஐயா கோவி கோவி பாவி சுவாமி நம்ம வீட்டு வாசம் இல்ல? ஆமா. ஏதோ பிச்சைக்கார நாய் கத்த மாதிரி இருக்கு. ஆமா. சரி, அந்த பிச்சைக்கார நாய்க்கு நான் போய் 5 காசு 10 காசு போட்டு வந்துருந்தேன். ஐயோ மாமா நீ போவாத. உன்னை வாசப்படி தாண்டாத வச்சிருக்கேன் நான். சரி, அதனால நீ போவாத. நான் போய் அந்த பிச்சைக்கார நாய்க்கு 5 காசு 10 காசு நான் போட்டு அங்க பாருடா. ஆமா ஏமா என்ன மாதிரி அழகா இருக்க பாரு புது பொண்ணு. பாப்பா எக்காயமா நம்ம என்ன தொழில் செய்யறோம்? நம்ம தான் தேவடியா தொழில் செய்யறோம். இங்க வந்திருக்கால. ஆமா, நம்ம அந்த தொழில் தான் வந்திருப்போம். கண்டிப்பா அதுக்குதான் வந்து தொழில் தான் வரணும். அதனால ரூம் தனியா காலியா இருக்கா? ஒரே ரூம் தான் காலியா இருக்கு. எந்த ரூம்? வா ரூம். எங்க மாமா நானும் இருக்கேன். என்னடா ஏமா எல்லா ரூமும் ஃபுல்லா இருக்கு. அப்ப 3 4 5 எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு ரூம் ஆள் இருக்கு. ஆமா. அப்ப இந்த பொண்ணு அட்ரஸ் வாங்கினா. ஆமா யாரு அப்படி கேட்டு வச்சினா. நான் அந்த நம்பர் வாங்கிட்ட பஸ் ஆச்சு. அது கேட்டு வச்சினா நம்பர் வாங்கி வச்சினா எப்ப காலியா எப்ப கூடுங்க. ஆமா கூடுலாம். நல்ல ரேட் போவோம். இந்த பாப்பா நம்பர் எனக்கு ஏற்கனவே தெரியும். தெரியுமா? சரி ரைட். லாஸ்ட்ல 22. சரி நான் கேட்டுக்கிறேன் போ. சரி நான் கேக்குறேன். இந்த ஊரடி
நீ எதுக்கு நீ வந்த யாரு நீ என்ன ஊரு எதுக்கு நீ வந்த ஏன் நீ வந்து எங்க நீ வந்த ஐயோ 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 எப்படியாப்பட்ட வேலையா முடிச்சுட்டாங்களே ஒன்னு அந்த குடும்பத்தை கெடுத்து மாதிரியா ஐயோ ஐயோ என்னைக்கு மன்னிக்கிறான் நாலு கஷ்டப்பட்டு நோய் சிக்கிச்சு அப்படியே புலி கஷ்டப்படுறாங்க எதுக்கு வந்த ஏன் பேச விட்டாதானமா பேசணும் எப்படிமா பேச முடியும் இந்த வீட்டுல வேலைக்கார சம்பளம் வாங்கல பணம் 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 இந்த நேரத்துக்கு நீ வரலாமா எப்படியாப்பட்ட வேலையை அவங்க புடிய கடைசி வெளியே வராங்க ஏங்க அவங்க பேசலாம் நீங்க கூடமையா பேசுவீங்க பேசுமா சம்பளம் வாங்கணுமா நீங்க வரலாமா ஐயோ ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு எங்க ஐயா இப்பதான் ஒழிச்சு கிழிச்சு இப்பதான் ஒண்ணு யாரு நீ என்ன ஊரு என் பேரு நடி ஒவ்வொரு நடி சொல்லி தண்ணி அம்மா அம்மா கொஞ்சம் பேச எப்படி ஒரு பேச விடுவா ஐயோ 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 எப்படிப்பா இங்க வரலாமா நேரத்துக்கு ஐயோ பகல வந்தா கூட பொறுத்துட்டு போயிடுவோம் ராத்திரி தான் முடக்கிட்டு நல்லா வேலை செய்வாரு நம்ம ஜாதி கட்டங்க பணம் சம்பளம் வாங்கல சொன்னவா கேவலமா நினைக்க மாட்டாங்க அவங்க உனக்கு எடுத்துட்டு போய் உரல்ல போடுற நேரம் வந்து ராத்திரி கேட்டுட்டாங்க ஐயோ என்ன ஊரு எதுக்கு நீ வந்தா சொல்லி தரலையா யாரு நீ ஐயோ 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 அம்மா கொடுத்துட்டாரு வந்து என் வேலையை கட்டிட்டாடி எப்படி ஒண்ணு பேச சொல்ற எப்படி ஒண்ணு பேச சொல்ற சொல்றி யாரு நீ என்ன ஊரு பேரு நடி ஊர் நடி என்னம்மா இது அக்கிரம்பா இருக்குது அம்மா சொல்லு இந்த ஜெயபூரி பட்டணம் என்னுடைய நாடோ ஜெயபுரி பட்டணம். ஜெயபுரி பட்டணத்தை ஆண்டு வரும்படியான ஜெயசேல மன்னனுக்கும் ஜெயமாலனி என்று சொல்லக்கூடிய அம்மையருக்கும் கற்ப சுதனாய் பிறந்த சாந்த சீலனுக்கு மனைவி என்னுடைய பெயர் கற்பகவல்லி என்று சொல்வார். எவனுக்குன்னா நீ பொண்டாட்டியாரு உன் பேரு எதனா இருக்கட்டும் இந்த நேரத்துல இங்க வந்த காரணம் என்னடி அம்மா சொல்லு இங்க ஏன் வந்த தெரியுமா வந்த என் கொண்ட கனாவனையா இங்கு குழி அழைக்க வந்து எனக்கு திருமணம் முடிந்து 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த 3 வருஷ காலமா இந்த 3 ஆண்டு காலமா என்ன மாலையிட்ட மன்னன் என்னோடு இருந்து வாழ்க்கை செய்யவில்லை. ஏன் மெட்ராஸ் போட்டானா பெங்களூர் போட்டானா கல்கத்தா போட்டானா மும்பை போட்டானா ஆந்திரா போட்டானா எங்கடி போனா அவர் எங்கே போகிறார் எங்க போனா இந்த 3 வருஷ காலமா என்னுடைய கணவனை நீங்கள் தானம்மா வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஐயோ ஐயோ நீ கோயில் இருக்கிறியோ ஐயோ இவன் எனக்கு யோசனை வருது எப்படி இதோ பக்கத்துல கள்ளக்குறிச்சி ஆமா கள்ளக்குறிச்சிக்கு எங்க மாமனை சாந்த சீலனை அத மார்க்கெட்டுக்கு அனுப்புன கறி வாங்கி வரதுக்கு சரி வெள்ளாட்டு கறி வாங்கி வரதுக்கு வெள்ளாட்டு கறி வாங்கினதுக்கு மார்க்கெட்டுக்கு அனுப்புன இவர் மார்க்கெட்டுக்கு போயிருப்பாரு இவளும் அங்க மார்க்கெட்டுக்கு எதனா காய்கறி வாங்கிட்டு வந்திருப்பா கண்டிப்பா வந்திருப்பா என் மாமனை இவ பாத்துட்டா ஆளு நல்லா வாட்டு ஜாட்டமா நல்லா வாட்டு ஜாட்டமா ஒரு நாளைக்கு அப்படி நினைச்சுக்கின்னு நல்ல வாட்டமா இருக்காருன்னு தம்பி எங்க வீட்டுக்காரு கறி வாங்கி வந்து நாங்க கறி சமைச்சு சாப்பிட்டு கட்டில படுக்கவும் இவன் பின்னாடியே வந்து என் கதவை தட்டி என் வேலையை கெடுத்துட்டானா இவன்
உங்க வீட்டுக்காரி எங்க அனுப்புன? வெள்ளாட்டு கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு. ஐயா பல்ல பறிய ஐயா வாங்கறிக்கு வெள்ளாட்டு கறி கேக்குறா? ஒரு நாளைக்கு உன்னுக்குள்ள கூப்பிடணும். உனக்கு என்னடா? காரி முஞ்ச கறி வாங்காரிக்கு வெள்ளாட்டு கறி. சிரிச்ச கறியா வாங்காரி சிரிச்ச கறிக்குது. 3-4-5 மாசமா. ஆமாண்டா பாத்துட்டான். அடி போடி செஞ்சு விட்டு சாப்பாடு போட்டு என்ன ருசி கொடுத்து வச்சிருக்கேன். அம்மா வந்து இந்த மண் மீதில் பெண் பிறந்து ஒரு பெண்ணுக்கு வந்தால் இந்த 3 ஆண்டு காலமா கணவரை வைத்திருந்தது போது அம்மா காலில் விழுந்து கும்பிடுறம்மா. என் மண்ணனை விட்டு விடுங்கள் அம்மா. ஐயோ 3 வருஷமா ஆம்பியான பாதுகாப்பான எல்லாம் சாப்பாடு போட்டு எல்லாம் வச்சிருப்பா ருசி கொடுத்து இவன் வந்து அப்படியே நொட்டிட்டு போவான் செஞ்சுட்டு போவான். கிளத்து பாரு 3 வருஷ காலம் வச்சிருந்து போதேம்மா. இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு வந்திருக்காளே இவ ஒழுங்கான பெண்ணா இருந்தா இங்க வருவாளா? வருவாளா? எல்லாம் ராணியா இருப்ப. இவன் மனையில ஒரு பெண்ணாக வரலாமாங்க. இவன் எப்படி விட்டுறேன் ஆடிதாசி போல கையை நீ அம்மா நானா தாசி? நீதாண்டி தாசி. அடிச்சு நான் தாசி வேசி அல்லங்க சப்பனாயா நீ சொல்லாதே நீ எத்தனை பசங்களை ஏமாத்த வந்தாயோ அடி குலைக்கிறாய் நாயை போல் அடி குரங்கட்ட பேசியே அடி சிலுக்கிறாய் பன்றி போல என்ன சொன்ன பச்சாவ? ஐயோ பூபதி என்ன பார்த்தா என்ன சொன்ன பாரா? நீ எத்தனை பசங்க ஏமாத்த வந்தாயோ? என்ன பார்த்தா அப்படியே இருக்கு. ஏய் இவள சும்மா விடாது, இவள சும்மா விடாது, இவள சும்மா விடாது. என் மாமா கிட்ட சொல்லி தண்டனை வாங்கி வைக்கணும். ஓ மாமா
எங்க போற? எங்க போற? உன்னை தாசி பேசி என்று அழைத்தோடு ஆமா. தண்டனை கொடுக்க போறேன். ஆமா. ஐயோ 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 நீ தண்டனை கொடுக்க நீ போற. அவ கண்ணுல கடமைய வச்சிருக்காளே. மாப்பிள்ளை முந்தானி முடிஞ்சிருக்காளே. அதுவா? ஆமா. அவ எப்படி சொல்றா உன்னை? அதானே. இப்ப போயிட்டான். தண்டனை கொடுக்க. நான் போயிட்டேன். அவளை சும்மா விடாத. போயிட்டான். சுத்த பைக்கிறவள. போயிட்டான். வணக்கம் வணக்கம் சுவாமி. டேய்! இவளை எங்கேயோ பார்த்த ஞாபகமா இருக்குது. சரியா கதையா? கட்டண பொண்டாட்டி ஆடையாளம் தெரியும். ஐயோ. ஏங்க என்னது? எங்கயோ பார்த்த ஞாபகமா இருக்க. ஐயா இரு. என்ன தாலியும் கட்டின என் சாமி என்னை கொலையினாகுமோ? என்னை தாலியும் கட்டின என் சாமி என்னை கொலையினாகுமோ? இந்த தலைகளாரின் தெரியல் என்று எந்த மன்னவா? தலைகளாரின் தெரியல் என்று ஏங்க, அன்னி சாட்சியா அரசாணிக்கா சாட்சியா தொட்டு தாலி கட்டி இரு ஐயா. உனக்கு எனக்கு ஏற்படுத்தி வைத்தார்களே உன் தந்தை, அந்த தனி மாளிகைக்குள் கொண்டு வந்து என்னை விட்டுட்டு தோட்டத்து வாயற்படியா வந்த நீங்கள் இந்த 3 ஆண்டு காலமா கட்டின பொண்டாட்டி எப்படி இருக்கா, என்ன ஆச்சு, ஒரு நாள் கூட ஏறெடுத்து பார்க்கவில்லையே. இது தர்மமா, இது தர்மமா, இது நீதியா, இது நேர்மையா, சொல்லுங்கள் ஐயா. ஓ! என்னை பெற்ற என் தாய் தகப்பன் செய்து வைத்தார்களே, அத்தை மகள் அம்மான் மகள் என்று திருமணம் செய்து வைத்தார்களே, அந்த கற்பகவள்ளி நீதானா? வேண்டாம் ஐயா. நீதான் என்னுடைய பத்திரமாத்த தங்கம் மஞ்சுளாவை அடி தாசி ராசி என்று எப்படி சொல்லுவாய்? தாசி ராசி என்று எப்படி சொல்லுவாய்? அடி தாசி ராசி என்று எப்படி சொல்லுவாய்? தாசி ராசி என்று எப்படி சொல்லுவாய்? ஒட்டி சிரிக்கிய பத்திர பத்திர ஒட்டி சிரிக்கிய பத்திர பத்திர. சாமி, அம்மா, ஐயோ, ஆண்டவா, அம்மா, ஐயோ, ஐயோம்மா. கட்டுமணி நாயே, மாற்றங்களுக்கு நாயே, சனினே, வாழ்க்கைக்கு வந்த நாயே, பேரா சனினே, கால சனினே, ஜன்ம சனினே, அஷ்டம சனினே, சனி. ஏய், போடி. நான் யார்? என்னுடைய கணவர், நீ யார்? தங்களுக்கு மனைவி. உனக்கும் எனக்கும் திருமணம் செய்து எவ்வளவு காலமாகின்றது? உனக்கும் எனக்கும் திருமணம் முடிந்து 3 ஆண்டு காலமாகிவிட்டு. மாலை தகவல் வந்ததுண்டா? இல்லைங்க. உன்னை பார்த்ததுண்டா? இல்லைங்க. உன்னோடு பேசியதுண்டா? இல்லைங்க. என்ன சொல்ல கொடுத்ததுண்டா? இல்லைங்க. அப்ப நல்லா சாதி பண்ணா என்ன செய்யணும்? என்னங்க? அதற்கு தாலி. இந்த தாலி அப்படி அறுத்து மாரத்துல வச்சுட்டு எவனா பார்த்து ஒரு மனிதனா இழுத்து வந்துட்டான். வாழ்க்கைக்கு வந்து நாயே, அப்படி நான் தேடி வந்தியே, வரவையில மரம் மட்டும் கிடைக்கல. என்ன தேடி வந்தியே, வரவையில மரம் மட்டும் கிடைக்கல. நீ துணுக்கு மாட்டி சேர்த்து போயிருக்கணும், அப்படின்னா பாதாளி குச்சி சேர்த்து போயிருக்கணும், அப்படின்னா பட்டாத பொறுமக்களை துணுக்கு மாட்டி சேர்த்து இல்லை கண்ணை கட்டி அடிக்க சேர்த்து போயிருக்கணும். என்ன தேடி வரலாமா? அப்படி வந்தையே, வந்த இந்த இடத்தில்
அது உனக்கும் எனக்கு என்ன உறவு உனக்கு எனக்கும் என்னடி உறவு இருக்கு உனக்கு எனக்கும் என்னடி உறவு இருக்கு பேசி முடிச்சிட்டீங்களா? என்ன தேடி வந்தியா? உனக்கும் எனக்கும் என்னடி உறவு? கொஞ்சம் 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 என்னடி உறவு? கொஞ்சம் மூச்சு விட்டு பேசு. என்னடி உறவு? என்னடி உறவு? சுவாமி ஏமா இருமா இருமா இருமா. நீ இவ்வளவு நேரம் பேசுனீங்களே, எல்லா வார்த்தையும் நியாயமான வார்த்தை தான். ஆம்படியா வரையிலும் தெரியுமே, தாலியை கட்டி மாதத்துல வச்சுட்டு எவனா ஒருத்தர் ஈத்தனும் ஓடி போ. ஐயா, இந்த நாட்டு பெண்கள் செய்யக்கூடிய காரியம் அது சொல்லு. எப்படியா இருந்தாலும் குடிகாரனா இருந்தாலும் சரிதான், ஆம்படியா கிட்ட வாழ்ந்து காட்டணும். தாலி கழிச்சு வச்சுட்டு மாத்திர விட மாட்டான். எந்த பெண்ணா இருந்தாலும் வாழ்ந்து காட்டணும்னு தான் நினைப்பான். ஆனா அதை விடுங்க. ஆனா என்னை தேடி வந்தீங்க, நாங்க தான் இருக்குன்னு தெரிஞ்சு ஆம்படியா தான் வெள்ளிய எங்கன்னா கிணத்த விழுந்து சாக வேண்டித்தானே, அது கையில கட்டி நீ இறங்க வேண்டித்தானே, பட்டா மரத்துல மாட்டிக்க வேண்டித்தானே, பொறும்போக்கு மரத்துல மாட்ட வேண்டித்தானே. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. ஆனா ஏமா நீங்க அருமையா நீங்களும் பிள்ளையை பெற்றவர் தான், குடும்பம் செய்யக்கூடியவங்க தான் நீங்க. ஆனா இவர் கேட்ட கேள்வி இல்ல, உங்களுக்கு தெரியாத கேள்வி எதுவும் கேட்கல. ஆனா கடைசியில ஒண்ணு கேட்டார் அம்மா, அவரு உனக்கு எனக்கும் என்னடி உறவு? ஐயா இருமா இருமா இருமா. சரியான கேள்வி. இரு இரு அம்மா அடிக்காத. இரு அவங்களே அம்மா ரொம்ப நன்றி. ஏன் அவங்களை தட்டுறீங்க? அவங்க கேட்டது சரி. இருமா, இன்னும் அப்புறம் பேசுவோம். நான் பேச உனக்கு எனக்கு என்னடி உறவு? இருங்க இருங்க ஏமா, நான் பேசிட்டு பிற்பாடு அப்புறம் பேசுவேன். அந்த அம்மா வரக்காத. இரு கேட்கறது நியாயம். ஐயா ஏமா ஏமா இதை இல்ல இல்ல ஒரு வார்த்தை இல்ல, நான் பேசுறேன் கொஞ்சம் கேளு. இப்போ உனக்கு எனக்கு என்னடி உறவு? என்னடி உறவு? இந்த உறவுன்னு ஒரு வார்த்தை இருக்கம்மா. ஒரு பெண்ணை பெற்றுட்ட தாய் தந்தை அந்த பொண்ணை கல்யாணம் செய்து கொடுக்க எவ்வளவு வருத்தப்படுறான் தெரியுமா, எம்மா கஷ்டப்படுறான் தெரியுமா. இன்னைக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுக்க பவுன் வாங்க முடியாத திகைக்கிறான். ஆனா நீ கேட்கிற உனக்கு எனக்கு என்னடி உறவுன்னு, எம்மா அருமையா நீங்க சத்தமே இல்லாத கூத்து பாக்குறீங்க. என் வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் சொல்றேன், ஒரு நிமிஷம் கேளியம்மா. நான் பிறந்தது மஞ்சுளாபுரி பட்டணம். எங்க அப்பா பேர் மஞ்சுள மகாராஜா, எங்க அம்மா பேர் மஞ்சுளாவதி. அம்மா நான் பிறந்த 3 மாத குழந்தையில என்னை 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் 3வது மாசத்துல இந்த ஜன்னி வந்து வச்சு செத்துட்டாங்களா எங்க அம்மா. எப்படி பாருங்கம்மா, 3 மாச குழந்தை நானு ஜன்னி வச்சு செத்துட்டாங்கன்னு சொன்னா நான் எம்மா தரித்திரம் பிடிச்ச பாருங்க ஐயா. அப்போ எங்க அப்பா என்ன இந்த புட்டிப்பால் போட்டு வளர்த்தாராம். அப்படி புட்டிப்பால் போட்டு வளர்த்து எனக்கு ஒரு வளர்ந்து ஆளாகி ஒரு 5 வயசு இருக்கும். என்னை தூக்கி தோல் மேல வச்சுக்கின்னு எங்க அப்பா இந்த தெரு வழியா வராங்க. வரும்போது வழியில வந்தவர் மகாராஜா, எங்க அப்பா நாட்டுக்கு ராஜா. வர வழியில வந்தவர் என்ன பண்ணாரு, கையை கட்டி, ஐயா மகாராஜா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, உங்க பொண்டாட்டி தான் செத்துட்டாங்களே, பிறந்திருப்பது பெண் குழந்தை, இன்னொரு கல்யாணம் செய்யுங்களேன், செய்த ஆண் குழந்தை பிறக்கும், இந்த நாட்டை ஆளுமே அப்படின்னு சொல்றாருங்க. எனக்கு கொஞ்சம் நல்லா வேணும் தெரியும். அப்போ அம்மா எங்க அப்பா சொல்றாரு, ஐயா நீங்க சொல்லுவது நியாயம், ஆனா இதுவே எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தா நான் இன்னொரு கல்யாணம் செய்திருப்பேன். இது பிறந்த பெண் குழந்தை. இரு இருமா இருமா இருமா, இது பிறந்தது பெண் குழந்தை, இது பெண் குழந்தை. நான் இன்னொரு கல்யாணம் செய்தா அந்த குழந்தைக்கு மாற்றான் தாய் கொடுமை ஏற்பட்டுடும், அந்த கொடுமையை நான் பார்க்க முடியாதுன்னு எங்க அப்பா சொல்றாருமா.
ஆனா எந்த தகப்பராவது சொல்லுவாங்க இந்த காலத்துல. மறுபடி வயசுக்கு வந்துட்டேன், வளர்ந்து ஆளாயிட்டேன், வயசுக்கு வந்துட்டேன். எங்க அப்பா எனக்கு மஞ்சா தண்ணி சுத்துறாரு. கண்ணாடி இரு 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 ஒண்ணு மஞ்சா தண்ணி சுத்துறாரு. அன்னைக்கு மஞ்சா தண்ணி அன்னைக்கு எங்களுடைய பரம்பரையில புடவை கட்டி உட்கார வச்சு மஞ்சா தண்ணி சுத்துவாங்களாம். அப்ப எங்க அப்பா என்ன பண்ணாரு, எனக்கு புடவை கட்டிட்டாங்க, ஒரு பெட்டி கொண்டாந்து கொடுக்குறேன். நல்ல சரியான ஒரு பெட்டி. எம்மா இந்த பெட்டியில் நகை இருக்கு, இது எடுத்து போட்டுக்கோங்கன்னாரு. எம்மா அதை போட்டுக்கிற தோடு மாட்டு இந்த ஜிமிக்க இந்த ஆக்கிங்க இதெல்லாம் அப்படியே பத்திரமா வச்சிருந்து இதை போட்டுக்கன்னு சொல்லி கொடுத்தாரு. பொம்பளைக்கு என்ன நகை புடவை பொட்டு பூ தானே தேவைப்பட்டது. ஆசைப்பட்டு எடுத்து போட்டுக்கணும். கண்ணாடியில் பார்க்குறேன், சும்மா பிரமாதமா நிற்கிறேன். ஆனா கண்ணாடியில பார்த்துட்ட பிற்பாடு தான் கேட்டேன் எங்க அப்பா கிட்ட, ஏம்பா இந்த நகையை கொடுத்து இது ஏதுப்பா இந்த நகைன்னு கேட்டேன். எம்மா அப்பதான் சொல்றாரு எங்க அப்பா, எம்மாடி உன்னை பெற்ற தாய் 3 மாச குழந்தையில உன்னை விட்டுட்டு செத்துட்டாலே இதுதாம்மா உங்க அம்மா போட்டிருந்த நகைன்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஐயா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எம்மாடி கற்பகம், இன்னைக்கு உன்னை பார்த்தா புடவை கட்டின இந்த நகையை போட்ட பிற்பாடு உங்க அம்மா என் பக்கத்துல உட்கார்ந்து நான் தாலி கட்டும் பொழுது உன் தாய் என்ன அழகா இருந்தாலோ நீ அதை விட நீ அழகா இருக்கிறம்மான்னு அன்னைக்கு என்னை பெற்ற என் தந்தை என் அழகை ரசிச்சாரே தவிர மறுபடி அம்மா தங்க தண்ணி சுத்தியாச்சு. உடனடியாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. உடனடியாக எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, பொண்ணை சீக்கிரம் கட்டி கொடுத்தோன்னு சீக்கிரமா போயிட்டு இவர் சொந்த அத்தை அம்மாவை ஒரே ஓட்டமாக போறாரு. கூப்பிட்டாரு, என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா நீ பொண்ணை கட்டிக்கன்னு சொல்லிட்டாரு. அப்பயே வந்தாங்க, பரியும் போட்டாங்க. மணப்பந்தல் கல்யாணத்தில் உட்கார வச்சு இவர் 3 முடிச்சு போட்டாருமா. 3 முடிச்சு போட்டு பிற்பாடு அந்த ஐயர் சொல்றாரு, அம்மாடி கற்பகம் உங்களுக்கு தாலி கட்டி முடிச்சு போச்சு, நீ போய் உங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கம்மான்னு அப்போ ஓடி வேலை சொல்றாரு. நான் ஓடி ஆம்படியா கட்டிக்கிற ஆசையம்மா, ஓடி அப்பா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பான்னு ஓடி எங்க அப்பா காலில் விழுந்தேன். எம்மா எங்க அப்பா சொல்றாரு, எம்மாடி உன்னை மடியில நெருப்பு கட்டி வச்சிருந்தேன், உன்னை எவனுக்குன்னா பார்த்து கொடுத்துட்டா என் கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அதே மாதிரி உன்னை கட்டி கொடுத்துட்டேன், நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நீ நல்லா இருமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு என்னை பெத்த பாவி அப்பவே நெஞ்சு அடைச்சு அப்பவே கீழே விழுந்து அப்பவே செத்துட்டாயம்மா. ஆனா என்னை பெத்தவதான் 3 மாச குழந்தையில விட்டுட்டு போட்டா. என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி என்னை புட்டி பால் போட்டு வளர்த்து கொண்டாந்து இவர் கையில கொடுத்துட்டு அந்த பாய் சண்டாளம் போனாரு. என்னை பெத்தவ அவன் பக்கத்துல ஜாமி இடம் தேடி இருந்தா இன்னைக்கு உனக்கு எனக்கும் என்னடி உறவுன்னு கேட்டிய, உறவு இல்லாத போட்டிருக்கு இல்ல இல்ல என்னை பெத்தானே அந்த படுபாவி அவன் என்ன கழுத்தை வச்சு கொண்டு போட்டுட்டு அவன் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு உனக்கு எனக்கும் உறவு இல்லையே அம்மா. ஆனா எம்மா இன்னைக்கு நடுத்தெருவில் என்னை இழுத்து போட்டு அடிக்கிறா. எனக்கு ஒரு அண்ணன், எனக்கு ஒரு தம்பி, எனக்கு ஒரு அக்கா, எனக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருந்தா ஏன்டா என் தங்கச்சி அடிக்கிறது கேட்பானேம்மா. எனக்கு அண்ணன் தம்பி இல்லை, நான் ஒரே பொண்ணம்மா, எனக்கு யாரும் இல்லாத அனாதையா விட்டுட்டு போட்டாங்களே.
ச்சே, உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். சரி, எத்தனை நாளைக்கு அம்மா என்ன ரொம்ப ஆசையா வளர்த்த எங்க அத்தை கிட்ட சொல்றேன், அத்தை உங்க பையன் தாசி விட்டு இருக்காரான்னு. அதுக்கு எங்க அத்தை கேக்குறாங்க, ஏ தேவடியா, ஏ தேவடியா. அவங்க கேட்ட கேள்வி தேவடியான்னு கேக்குறாங்க. அம்மா, நான் கௌரவமான வீட்டு பொண்ணு ஐயா. மீண்டும் மீண்டும் ஐயா. ஆனா எம்மா, என்னை போன்ற தாய்மார்கள் இன்னைக்கு நீங்க இன்னைக்கு ஒரு சந்தோஷம் தெரியுமா எனக்கு? என்ன சந்தோஷம் தெரியுமா? 3 வருஷம் ஆச்சு கட்டின ஆம்படியா என்னை தொட்டு. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை கெடுக்க வந்த நாயன்னு ஐயா என்னை தொட்டு அடித்தீர்களே சுவாமி. என்னை அடித்தாலும் பெரிதல்ல, என் மன்னவா உனக்கு என்ன அடித்த காரணோடுமோ என் கண்ணாளா என்னை அடித்தாலும் பெரிதல்ல, என் மன்னவா அடித்த காரணமோ என் கண்ணாளா என்னை அடித்த காரணோடுமோ. ஐயா, என்ன நீ அடிச்சதால வருத்தப்படல. ஆனா அப்படியா வரலன்னு தாலி கட்டி விட்டுட்டு வந்துட்டாரு அம்மா. நானு விட்டுட்டு போனவர் வரவே இல்லை. வருவார் 1 மணி நேரம் ஆச்சு போய் எட்டி பார்க்கற வரல. 2 மணி நேரம் ஆச்சு ஓடி பார்க்கற வரல. 3 மணி நேரம் ஆச்சு வாசப்படி தாண்டி ஓடி பார்க்கறேன் வரல. கட்டினா அப்படியே வருவாரா ஓடி இந்த தூராண்டை எட்டி 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 அன்னைக்கெல்லாம் காத்திருந்தனே. இந்த 3 ஆண்டு காலமா எப்படியா கைய மேல என்னைக்கு படும் அப்படின்னு நினைச்சிருந்தனே. இன்னைக்கு ஆகிலும் என் வாழ்க்கை கெடுக்க வந்த நாயேன்னு அடித்தீர்களே ஐயா. என்னை அடித்த கை உனக்கு வலிக்குமோ என்று வருத்தப்படுறேன். ஆனா என்னை அடித்ததால் சந்தோஷப்படுறேன் சுவாமி, சந்தோஷப்படுறேன் ஐயா. அமைச்சரே, மாலையிட்ட நாள் முதல் இந்த சுகம் கொடுக்காமல் அடுத்த பெண்ணோடு சுகபோகத்தை அனுபவித்தவன் நான். ஆனால் காமம் என்ற ஆசை இந்த வாயிற்பட்டு என் வாழ்க்கை கெடுக்க வந்த நாயேன்னு போட்டு அடிக்கிறேன். நான் அடித்தது பெரிதல்ல, அடித்த கணவனுடைய கரம் ஏதாகிலும் வலிக்கின்றதோ அப்படின்னு அழுகுறா. அது என்ன காரணம் தெரியுமா? அம்மி சாட்சியா அரசாணி காட்சியா நான் தொட்டு தாலி கட்டிய ஒரு தோஷம். அவளுக்கு நின்று அழுவதை நினைத்தால் கற்பகம் ஐயா அடித்தான் விட்டாலோ எந்த கதையாலும் எந்த மாமன் மகளான மாணிக்கமே நான் ஆடவில்லை என்றாலும் என் தசை துடிக்கின்றது. இந்த வாய்ப்பு நின்று அவன் அழுவதை நினைத்தால் என் வேகம் துடிக்கின்றது. ஆனா உள்ளே இருக்கக்கூடிய தேவாவை நினைத்தால் அவ என்ன நினைப்பாளோ அவளை அம்மி சாட்சியா அரசாணிக்கால் சாட்சியா தொட்டு தாலி கட்ட கொண்டாட்டி இன்னைக்கு நடுத்தர நின்று அழுவுறா. தான் ஆடாத விட்டாலும் தன் தசை துடிக்கும் என்று சொல்வார்களே. ஏன்னா நான் தொட்டு தாலி கட்ட கொண்டாட்டி ஆனா நடுத்தர நின்று அழுவுறா. ஆனா பொண்டாட்டி நினைத்தால் உள்ளே இருக்கக்கூடிய தேவா என்ன நினைப்பாலோ. இப்ப அவருக்கு 2 சிந்தனை வந்துடுச்சுங்க. ஆனா எம்மா அருமையா நாடகம் பாக்குறீங்க. இந்த நாடகத்தை எழுதுற ஆசான் யாருன்னு கேட்டா, இந்த நாடகத்தை எழுதுற வாத்தியார் விழுப்புரம் பக்கம் கொரத்தின்னு ஒரு ஊரு, கொரத்தின்ற ஒரு கிராமம். வீரப்பதாசன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தான் இந்த நாடகத்தை எழுதினாரு. ஆனா இந்த இடத்துல ஒரு அருமையான பாட்டு எழுதியிருப்பார். இந்த நாடகத்தை பாட்டு
ஏங்க ஆ, இப்போ உனக்கு 2 சிந்தனை. ஆமா இந்த சிந்தனைக்கு காரணம் தெரியுமா? என்ன அந்த அம்மா கூப்பிட. கண்ணு மஞ்சு ஏம்மா, அம்மா. ஏம்மாம்மா? என் பவுனு ஏம்மாம்மா? என் தங்கம் ஐயோ, ஆமா. ஆமா, என் தங்கம் ஆமா. ஐயோ, ஏம்மாம்மா? அவ என்ன கூப்பிட்டா என்ன பாப்பேன் அவ கூப்பிடா. டேய், கொஞ்சம் விட்டு நில்லுங்க. ஆமா, ஒட்டின்னு தான் உனக்கு பிடிக்காதுடி. ஆமா, அப்படிதான். இப்போ என்ன? இங்க சொல்றேன். டேய், சொல்லு ஐயா, ஆ, மனைவியை பார்த்தா தேவா என்ன நினைப்பாளோ அந்த சிந்தனை உனக்கு வந்த காரணம் என்னன்னு கேட்டா ஆ. அதனுடைய காரணம் சொல்லு சொல்ல நாடகத்தை எழுதினவர் சொல்றாரு. சொல்லு இந்த 2 சிந்தனைக்கு காரணம் என்ன காரணம் இந்த முக்கோண சக்கரம் என்னவா உங்களை அது முன்ன பின் இழுக்குதே என்னவா முக்கோணம் சக்கரம் ஆமா. எனக்கு தெரியாத ஆ. எங்க வச்சுக்கிற ஐயா, எங்க வச்சுக்கிற ஐயா, கம்மிரியா, சரியா? அவன் ஏதோ சொல்லிட்டான்னா இவன் கை கண்ட அவன் கேளு. யாரு அவ? முக்கோண சக்கரம் சொல்றியே? முக்கோண சக்கரம் 3 வருஷமா எனக்கு காட்டாத எங்கடி வச்சிருக்கேன்னு அந்த ஆளு கண்ட இடத்த கை விட்டு கொலாப்புறாரு. எங்கடி இருக்குது? இன்னும் உனக்கு புரியல. சொல்லு தெரியல. தெரியல, புரியல. அது என்ன தெரியுமா? என்னது? இதோ பாருங்க, இதோ பாருங்க. டேய், இவன் திமிக்க. டேய், இந்த முக்கோண சக்கரம் ஆமா. என்னவா உங்களை அது முன்ன பின் இழுக்குதே என் கண்ணாலா முக்கோண அதிசயமா சக்கரம். ஆமா, முக்கோண சக்கரத்தை தான் பார்த்துட்டான். ஏய், மாமா அச்சு போட்டு ஓட்டினு இருக்காரு. ஓடியும் சேருமா? என்னை பிடித்த தாசி அவள் பின்னிட்டு தள்ளூரான். என்னை பிடித்த தாசி அவள் பின்னிட்டு தள்ளூரான். உன்னை இழுத்து கடித்து இவன் என்ன சொந்தமோ? ஐயா கொட்டு போடு தாலி கட்டி கொண்டு வந்தாலோ ஐயோ, அவன் என்ன சொன்னா பாத்தியா? டேய் பூபதி, ஓயா, டேய், கொட்டு மேல தாளத்தோடு தாலி கட்டி கொண்டு வந்தவளோ அவ தாலி கட்டிக்கிறத சொல்றா. என்ன தேவடியான்ற என்ன தாச்சின்றா. டேய், அவளை சும்மா விடக்கூடாது. இன்னும் சும்மா விடவே கூடாது. வந்தாள என் வார்த்தை இன்னைக்கு எங்க இருந்தாலும் மஞ்சு ஆமா, மஞ்சு. இன்னைக்குதான் மஞ்சு. அவ என்ன சொல்றா? என்ன என்ன தாலி கட்டி வந்தவளா? அவ யாரு? அவ யாரு? அவ யார் அவ? மனைவி மனைவி. அப்ப நான் யாரு? அதான் அதான் நான் என்ன? ஓ, அவளை பார்த்த உடனே மனைவி நீ அத்தான். இல்லடி சரி சரி என்ன சொல்றப்பா அவன் முதல்ல அவன் அவளை என்ன அவன் எதுக்கு வந்தான் அவளை கேளு. கேட்டு அவன் எதுக்கு வந்தான் கேளு. ஏய் பாரு வரங்க. இப்போ என்ன தேடி எதுக்காக வந்தாய் ஆ, என்ன தேடி எதுக்கு வந்த இந்த கேள்வி முதல்ல கேட்டிருந்தா சொல்லிருப்பேன். சொல்லு ஐயா, உன்னை தேடி வந்து தெரியுமா? ஆ. உன்னை பெற்ற தாய் உன் தாய் தந்தை. அந்த கதாத்தாழ்வனை தேடி அம்மக்கா ஐயா, ஐயோ ஐயோ. ஆ, ஐயா, ஆ, உன்னை பார்க்காத இந்த 3 ஆண்டு காலமா காலமா மகனே 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 என்று செத்து போயிட்டாங்களா சாவல உயிர் ஊசலாடி கொண்டிருக்கு. அங்கிருந்த பெரியவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொன்னா பெத்த புள்ளைய பார்க்காத ஏக்கத்தினால் ஏக்கத்தினால் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கு. சரி பெத்த புள்ள வந்து பால் ஊத்தனா ஊத்துனா அந்த உயிர் போயிடும். ஆ. நம்ம இருக்கிறவங்க அடைக்கல செய்துடலாம் ஆ. அப்படின்னு சொன்னாங்க. ஆ. அதுக்காக ஐயா, ஆ. உன்னை பெற்ற உன் தாய் தந்தைக்கு ஏக வாங்கி வைடா உன் கையால வந்து பால் ஊத்திட்டு வந்துருங்க. அவங்க சேர்த்துட்டா நான் எடுத்து அடைக்கல செய்துடுறேன். இந்த செய்தியை சொல்லதான் நான் வந்தேன். ஏ பைத்தியக்காரி சொல்லுங்க. யாரோ பெரியமாட்டு சொன்னா ஆமா. நான் வந்து பால் குத்துனா உயிர் போவோம் இல்லனா உயிர் போவாதா ஆ. நான் சொன்ன மாதிரி எப்படி? ஒரே ஓட்ட ஓடு ஓடி
அந்த அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடிய பானை நல்லா சூடா கொதிக்க காய வச்சு அப்படி காய வச்சு கரண்டியை எடுத்து 2 பேர் வாயில நீக்கி யாரு எங்க அப்பா அம்மா அந்த தேவடியா மக்கள் இருக்கிறாங்களே என்ன போல பெத்து போட்ட அந்த தாசி அந்த தேவடியா பையனும் 2 பேருடைய வாயை நீக்கி இந்த சுடப்பான வாயில ஊத்தனதும் இருமா சுடப்பான வாயில ஊத்தனதும் உயிர் சூத்தால சொன்னாலும் போய் சேரும். கேளுங்கம்மா ஏமா தெரிஞ்சுங்க அங்க வயிறுல தான் உட்காரணுமா அவங்க எப்படி தெரியும் இப்படி வந்து பா பிரியாதுமா ஐயோ அது கால் மேலே ஏற்றி போறேன் ஏமா பாப்பா அங்க வர வழி போற வழி அது சுத்தப்படாது எதனா ஒரு பக்கம் சவுண்ட் உட்காந்து பாரு அது வந்து அந்த ஸ்கூட்டர் போ அந்த ஸ்கூட்டர் பின்னாடி ஜம்மு இருக்கு அது இருக்கு சவுண்ட் உட்காந்து பாஸ் ஆகுது போ அது உட்காந்து நான் வந்து பால் குத்தணுமா எவனே சொல்லிவிட்டான் ஐயோ பாவம் எங்க உட்காருங்க அவங்க அதுவாக தான் இருக்குது சரி போதும் நீ உட்காருமா உட்கார ஐயா ஐயோ ஐயோ அப்படி செத்ததும் அந்த தேவடியா மக்களை தனிப்பாடையா கட்டாத தனிப்பாடா ஆமா எக்கச்சக்கமா செலவாயிடும் ஏன் கேட்டா என் மஞ்சளாவுக்கு நான் தங்கத்தால கோயில் கட்டிக்கிட்டு அப்பதான் இடிக்க முடியாது சார் 2 பேரு ஏண்டி ஒண்ணுமே வேணாம் பைத்தங்க அவரை கட்டி தரத்தானு ஈத்துவாய இந்த நாட்டுக்கு ராஜா உங்க அப்பா உங்க அம்மா அந்த நாட்டுக்கே ராணி. சரி நான் சொல்ல மாதிரி சொல்லு 2 பேரையும் ஒரே பாறையா கட்டி மொட்டை பாறை கட்டி நீ சுடுகாட்டுக்கு தூக்கி வந்தா கொல்லி வைக்க நானும் என் மனைவி மஞ்சுளாவும் சுடுகாட்டுக்கு கொல்லி வைக்க கோதரா வண்டியில டிராப் பண்ணு. ஏயம்மா எப்படிமா எல்லா நச்சுமும் ஒண்ணு எப்படி அது கூட சேர்த்துட்டு பிற்பாடு அவர் குதிரை வண்டியில டிராப் பண்றாரா சுடுகாட்டுக்கு நான் எடுத்துன்னு வரணுமா? ஏயம்மா அந்த கார்மிக காந்திர கொல்லி வைக்கிறதோட நீ கொல்லி வச்சா 2 பேரும் சொர்க்கம் சேருவாங்க. கண்டிப்பா இதுக்கான காரிமிக கந்தல அந்த கந்தல் கையால கொல்லி வைக்கிறதுக்கு பதிலா நீ கொல்லி வச்சா அவங்க சொர்க்கமே எங்க அப்பா புள்ள மாதிரி சொல்லுங்க நான் சொந்த மாதிரி செய்ய போக வர முடியாது நான் வர முடியாது. ஏமா பாப்பா போ உட்காரு பாப்பா உட்காரு. இப்ப ஏமா நீங்கெல்லாம் ரொம்ப மரியாதையா கூட்டு பாக்குறீங்க. இல்ல இது ஒரு அருமையான ஒரு நாடகம், தாய் குலத்துக்கு சேர்த்த ஒரு நாடகம் தான். ஆனா இம்மா நேரம் நீங்க நான் பேசிய வார்த்தைகள் எல்லாம் தன்னடக்கமான வார்த்தை பேசினேன். ஆனா இப்ப கொஞ்சம் எதிர்த்து பேச வேண்டியதா இருக்கும். அதனால தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா நேரம் வரும்போது நாமளும் பேசிதான் வேற வழி கிடையாது. அப்படித்தானே? ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும், அந்த பெரியவங்க சொன்ன வார்த்தை. அதனால ஆம்பிடியா நான் கொஞ்சம் எதிர்த்து பேச போறேன், தப்பா நினைக்காதீர்கள். இப்ப சொல்லுங்க. நான் வர முடியாது போ. வர முடியாது போ. நீ வர முடியாதுன்னா நீ வராது, நானும் இந்த இடத்த விட்டு போக முடியாது. வர முடியாது. நீ வராத போக முடியாது. போக முடியாது சொல்லு சாட்சி. அத்தாச்சி கட்டின போட்டாடிக்கு சாட்சி கேக்குறாங்க. என்னடி சாட்சி? என்ன சாட்சி? சாட்சியா? அன்மி சாட்சியா? அரசாணிக்கால் சாட்சியா? இந்த மாதிரி பெரிய மனுஷங்களை 10 பேரை உட்கார வச்சு நீ கட்டின மாதிரி தாலி, இந்த தாலி சாட்சியம் இருக்கு. எல்லாம் பாத்துங்க. என்ன கள்ள குச்சிங்க கச்சரா போய் ரோட்ல கம்பி இன்னும் 1 மணி நேரத்துல முடிச்சிடுறேன். அவன் கரெக்டா 6 மணிக்கு முடிச்சிருவோம். கதையா இருக்கும். ஆமா, கொஞ்சம் நல்லா யாரும் பேசாங்க. இப்ப இந்த மாதிரி கூத்தியா வச்சுக்கிறோம். இன்னும் கதி அதையும் பாத்துருங்க. ஆமா ஆமா என்ன பேச்சு? அப்புறம் என்ன பண்ணுறது? யாரும் தப்பு செய்த தண்டனை தான். நான் வர முடியாது போ. வர முடியாது. வர முடியாது. முடியாது. நீ வர முடியாதுன்னா நான் நீங்க வராத இந்த இடத்த விட்டு போக முடியாது.
போக முடியாது. ஆமா. என்ன அத்தாச்சி தாலி தாலி பாருங்க. கள்ளக்குறிச்சியில கச்சாபாளைய ரோட்ல கமிட்டியில டோக்கன் எடுத்து காமிக்கிற மாதிரி காமிக்கிறா பார்த்தாங்க. ஆமா. எப்ப டோக்கன் இல்லைன்னா பணம் வாங்க முடியுமா அம்மா? அப்ப அந்த தாலி குத்துல எந்த தாலி குத்துல தாலி நீ எங்க போயிட்டாங்க? ஏய் பொண்டாடி தாலி காணா ஏண்டி விச்சாயே மாமா எங்கடி தாலி எங்கடி இருக்கு ஜாயிது சந்துல போந்துக்குது மாமா. ஓ ஜாகிட்டு உள்ள இருக்குதா வேற எங்கடா இருக்கு தாலி? எங்கடா இருக்கும்? போறாங்க. சொல்லு. டேய் நான் வர முடியாது போ. நீ வராத என் உயிரே போனாலும் சரிதான். அத்தாச்சி தாலி தாலி குத்துரு. தாலி குத்துரு. குடுறதுக்கு தகரா தெரியும். ஏமா என்னமா இது அக்குறம் பாயிட்ட? டேய் தாலி குத்துட்டு தகரா தெரிஞ்சுட்டு போ. ஓ போ. உங்க தாலி உன்ன கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் வாங்குற மாதிரி கேக்குற? ஏன்? எப்படி எப்படிமா எடுத்து எப்படி தாலி கொடுக்குறது? ஐயா ஓ அம்மாவை நீ யாரும் கம்மின்னு சொல்லக்கூடாது. அந்த அம்மாவை அது கரெக்டா கவனிச்சுக்குது. அந்த பெருந்தமிழ்ல அது பேசுது. அது கதை கரெக்ட். நீ யாரும் அதை ஒண்ணு சொல்லாதீங்க. இருமா இருமா சரி இருமா. என் மோட நீ பேசாம நீ பேசு. தகராறு இருந்தது. என்ன தாலி கொடுத்துட்டு போடி. ஓ தாலி கொடுத்துட்டு போடி. சரி இருமா இருமா தாலி தானே வேணும். கொடுத்துரு. சரி இந்த பொண்டாட்டி தேவையில்லை. தேவையில்லை கொடு. இருங்கய்யா தாலி வேணும் இல்ல? ஆமா. சரி அப்படியே இரு. தாலி வேணும்னு சொன்னா ஆ. அன்னைக்கு 10 பேரை உட்கார வச்சு தாலி கட்டினேன். ஆமா. அந்த 10 பேரை கூட்டிட்டு வா. 3 வருஷத்துக்கு முன்னால. ஆமா. ஆ. 10 பேரை கூட்டிட்டு வா. ஆ. உனக்கு எனக்கு சிக்கல் தீர்த்து ஆ. சிக்கல் தீர்த்துக்கனே ஆ. எனக்கு கொடுத்த பீரோ கட்டில் நகை நட்டில் இருந்து ஆ. மொத்த ஜாமான் செட்டு இருந்து ஆ. மொத்தத்தையும் எடுத்து என்கிட்ட கொடு. தாலி கட்டிட்டு கையில கொடுத்துட்டு என் தாய் வீட்டுக்கு போய் சேர்றேன். சரி. ஆமா. அந்த 10 பேர் 5 பேர் செத்துட்டான். ஆ? 10 பேர் 5 பேர் செத்துட்டான். ஆ. இந்த 3 வருஷத்துல ம். நான் எவனுக்கு அந்த பஞ்சாயத்து பேசுவேன். அப்ப அது எனக்கு தெரியாது. 5 பேர் செத்துட்டான். செத்தா செத்து போய் போறேன். செத்து இருக்க முடியாது. நானும் தாலி கொடுக்க முடியாது. அந்த 5 பேருக்கு கோட் வாங்கி கொடுத்துருவாயா மிச்சம் 5 பேர் கரெக்டா. மிச்சம் 5 பேருக்கு கோட் வாங்கி கொடு வர போறோம் பக்கம் ஏய் ஏ பையா ஓ இந்த தென்கேரூர் யாரும் தெரியுமா? ஆ டிரைவர் கண்டக்டர். ஆமா அங்க பார்த்தோன்னா சேகரன் இல்ல உடனே 14 பேருக்கு டீ தான். யார் யார் டிரைவர் இருக்கட்டும் கண்டக்டர் இருக்கட்டும் அந்த டீ பண்றதால தான் இப்ப நம்ம உயிரே போய் கத்தாங்க. சரி அது போய் நான் போ வேலை வாங்க கேளு. அதனால அந்த 10 பேர் 5 பேர் செத்தாங்க. அவன் எந்த கூட்டாலும் அந்த 5 பேர் என் பக்கம் பேச மாட்டான். அவன் பக்கம் தான் நான் பேசுறேன். கட்டி டிரைவர் யார் கூட பேசுறேன்? யார் பக்கம் பேச? அவன் பக்கம். ஏய், யார் பேசுனா? அது பக்கத்துல பேசு. நான் எந்த பக்கம் தான் ரைட் கொடு. ஏன் தெரியுமா அவர் அந்த பக்கம் பேசுறாரு ஏய், போடா. ஃப்ரீ சீட் போடா. வர முடியாது போக தாலி கொடுத்துரு. 5 பேர் எழுப்ப முடியாது. 10 பேர் இட்டுன்னு எழுப்ப முடியாது. நான் தாலியை கொடுக்க முடியாது. சனியை காலை சுத்தின பாம்பு கடியாத போதும். ஏன்? சரி அப்படி இன்னொரு நான் வர வேண்டுமானா அது ஒரு காலை என் மனைவி மஞ்சுள்ளா. உண்மை வஞ்சுரா? என் மனைவி மஞ்சுள்ளா இரு. அவரிடம் சென்று நீ அக்கா வணக்கம். யார் சொல்றது? அக்கா நீதான். என்னையே ஒண்ணு பண்ணு ஏய்! ஓத்தா கிட்ட வேற சொல்ற. சொல்லி சொல்லுங்க. வணக்கம். யார் சொல்லணும்? நீதான். இப்பவே வா. என் மனைவி மஞ்சுளாயிடும். அந்த அம்மா உன் மனைவியா? ஆமா. ஓ சரிங்க. போயிட்டு வணக்கம். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். நான் வரணும்னு சொன்ன செய்யணும். சரிங்க. அப்படி வணக்கம் என் மனைவி இருக்காரு. யாரு? மஞ்சுளா. அவ சும்மா அப்படி காலால் அப்படி காலால் இடக்கூடிய வேலையை உன் கையால செய்யணும். அப்படி செய்து அவன் சம்மதப்பட்டு போய் வாருங்கள் மாமா அப்படின்னு அவ சொன்னா வருவேன். இல்லன்னா வர மாட்டேன். டிவாட் உங்ககிட்ட எந்த வேலையும் இல்லை. நீ போலாம். போ ஏமா நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? இல்ல இல்ல இவர் எதை சொன்னாலும் வரமாட்டார். புரிஞ்சு போச்சு இல்ல? அந்த அம்மா சொன்னா வருவார். அதான் எந்த சுவிட்சை போட்டா எந்த லைட் எரின்னு இப்பதான் புரிஞ்சுது. பூபதி நான் என்ன சொல்றேன்? அந்த அம்மா காலை பிடித்து அக்கா வணக்கம் அப்படி கெஞ்சி கெதறி அந்த அம்மா காலை பிடிப்பதால் நான் ஒண்ணு கெட்டு போறது இல்லை. புரியுதா? ஆனா அந்த அம்மா நீ போய் வான்னு சொன்னாதான் இவர் வருவார். நல்லா புரிஞ்சு போச்சு. நம்முடைய காரியம் சாய்வதற்கு அந்த கைத காலம் புடிச்சுதான் ஆகணும்.
இவனுக்கு தகுதியான வசனம் கிடைக்குது அம்மா. இல்ல அருமையா பேசுறாங்க. எப்போது இரு, நீ சொல்றது நியாயம்தான். ஏமா முள்ளு மேல சேலையை போட்டா மெல்ல மெல்ல தான் எடுக்கணும். முள்ள முள்ள தான் எடுக்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க நினைக்கலாம் அவ காலில் போய் விழறதான்னு. நீங்க தப்பா நினைக்காதீங்க. குண்டுமணி குப்பையில கிடந்த நிறமா மாறிடும். பெரியவங்க சொன்ன வார்த்தை எழுதுமே பழு ஒண்ணு சொல்லுங்க. போயிடுவாங்க. சின்ன பாப்பா உட்காரு, சாமி உட்கார்றான். வாமா உட்கார் செல்ல உட்கார். குண்டுமணி உட்கார். குண்டுமணி குப்பையில கிடந்தா நேரம் மாறாது. நேரம் மாறுமா? மாறாது. அதான் சொல்லுவாங்க, பொம்பளைக்கு சண்டை போட்டுக்கனா சொல்லுவாங்க. அடி போடி தெரியும். பத்தினியா இருந்தா தாசி தெருவுல கூட குடும்பம் செய்யலாம் அப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பா. அப்ப அந்த சொல்லு இருக்க. ஆமா. அந்த மாதிரி அந்த அம்மா காலை பிடித்து கெஞ்சி கேட்டு நம்முடைய கணவரை அழைத்து போவதால அதனால ஒண்ணு குறைஞ்சிட போறது இல்லைங்க. ஏமா இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன கேட்டுக்கேம்மா. ஏமா இப்ப நம்ம தென்கீரை வந்து கள்ள குடிச்சுக்கு நடந்து போறோம். சரி. நடந்து போனா ஒரே பொடி சுடுது வெயில்ல. அதனால ஒரு நல்ல செருப்பு கடைக்கு போய் ஒரு ஜதை செருப்பு எவ்வளோன்னு கேட்டா அதுவும் அந்த செருப்பு கண்ணாடியில மூடி வச்சிருப்பாங்க. ஒரு ஜதை செருப்பு எவ்வளோன்னு கேட்டா 550 ரூபா சொல்றோம். சரி சொல்றாங்க. அதை வாங்கி காலில் மாட்டிக்கிறோம். நடந்துன்னு போயினே இருக்கிறோம். ஒரே வெயில் அடிக்குது. ஒரு துணி கடைக்கு போய் ஒரு துண்டு வாங்குவோம். அந்த பட்டு துண்டு எவ்வளோ கேட்டா 50 ரூபா சொல்றாங்க. அதையும் வாங்கி தலைமையில போடுங்க, தோல்ல போடுங்க. நேரம் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்தோன்னே அந்த 550 ரூபா செருப்பு தெரு வாசல் வெளியே விடுறோம். அந்த 50 ரூபா துண்டு ஊட்டுல எடுத்து போறோம். எடுத்துட்டு போய் பொட்டில வச்சு மடிச்சு வைக்கலாம், இல்ல கொடியில காய வைக்கலாம். அந்த செருப்பு வெளியே விட்டுருவோம். ஏமா அந்த 50 ரூபா பட்டு துண்டு போல நீ நடுவுட்டு வரைக்கும் போகலாம். நடுவுட்டு வரைக்கும் நீ போகலாம். ஆனா அந்த 550 ரூபா செருப்பு அந்த அம்மா அந்த செருப்பு கூட ஒரு காதந்த செருப்பு ஒண்ணு சுத்துது. என் மஞ்சுளா பெருமை உனக்கு என்னடா தெரியும்? எப்படிங்க? உனக்கு என்னடா தெரியும் மஞ்சுளா பெருமை? என் மஞ்சுளா பெருமை யாருக்கு தெரியும்? பூபதி, என் மஞ்சுளா பெருமை யாருக்கு தெரியும் தெரியுமா? யாருங்க? என்ன போல எவன் ஒருத்தன் கூச்சா வச்சுக்கிறானா அவனுக்கு தெரிந்த அவன் பெருமை. மஞ்சுளா போனமா பீத்தனமா வாய தொடச்சமா இருக்கணும். நாங்க பீத்தின போல நல்ல நல்ல திருப்பதி பெரிய மனுஷன் வேலை செய்யக்கூடாது. போடா உள்ள வாங்க போ. அம்மா சிரிப்பு சிரியாக ஒருத்தான் அதுக்கு செருப்புன்னு ஒண்ணு சிரிப்பாக தான் அது போய் உனக்கு என்ன தெரியும்? என் மஞ்சள பெருமை யாருக்கு தெரியும்? என்ன போல கூச்ச வச்சுக்க உனக்கு தெரியும். என் ஆள் பூரா கம்முன்னு உட்காந்துக்கிறாங்க. நீங்க கம்முன்னு நம்ம பேசிக்கலாம் தனியா. கூச்ச வச்சுக்கலாம். அந்த என் மஞ்சள் ஒரு ரதி ஆச்சிருங்க புடிச்சிடுறேன் இருங்க. அக்கா ஊட்டிக்கிட்டே பண்ணாயா கூட எனக்காக ரமான உங்கள் பாதாள என்ன பார்த்து நானும் உன்னை போல ஒரு பெண்ணு, என்னை போல நீ ஒரு பெண்ணு, என்னை பார்த்து தாசினி கேட்டேன். அந்த கோவமா? அக்கா உன்னை ஏன் தாசினி கேட்டேன் தெரியுமா? சொல்லு. உன்னை ஏன் தாசினி கேட்டேன் தெரியுமா? சொல்லுடி. உன்னை தாசினி பாத்தியா 3 வாடி ஏன் தாசி கேட்டேன், ஏன் தாசி கேட்டேன் 3 வாடி திருப்பி தாசினி காரணம் சொல்றேன் கேளு. சொல்லு. உன்னை தாசினி கேட்ட காரணம் சொல்லு. வேற ஒரு காரணம் இல்ல. சொல்லு. உன்னை தாசினி கேட்ட ஐயோ 10 வாடி கேட்டுட்டே. அக்கா
இரு அங்க பாரு என்ன சத்தம் போடுறாங்க ஏறு உங்க வீட்டுக்காரர வாசப்படி தாண்டாத வச்சிருக்கேன். ஆமா, என்ன மாதிரி ஒருத்தர் வச்சிருக்க முடியாது இல்லையா? அதனால இந்த நாட்டை ஆளக்கூடிய உன்னுடைய மாமனார் மாமியார் உயிரோட இருக்குதுங்க. அதெல்லாம் சேனியம் எப்போ ஒய்யும் தெரியல. அதெல்லாம் என்ன அப்பா என்ன உடுக்கினா மஞ்சுளா ஏமாமா பவுனியான்னு பேசாத. ஏமாமா ஊசி போடுறதா நீ இருக்கிய. நல்ல மாட்டு ஊசியா போடு. போடா தெரியும், என் மாமா ஊசியே போதும், மாட்டு ஊசி வேணாம். வச்சு போடு. அதனால சொல்லு, உன்னுடைய மாமன் மாமியார் வரும் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கின்றார்கள். சரி, காரணம் தெரியுமா? சொல்லு. உன்னுடைய கணவரை பார்க்காத இயக்கத்தினா அப்ப அங்க பெரியவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? பெத்த புள்ள வந்து பால் ஊத்துனா உயிர் போயிடும், நாம எடுத்து அடைக்கல செய்துடலாம். சரி அப்படின்னு அங்க இருந்த பெரியவங்க சொன்னாங்க. அதனால வரும்போதே வர வழியில என்ன என்ன சொன்னாங்க? என்ன பேசுறாங்கன்னு கேட்டா பரவாயில்ல என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அந்த சாந்த சீலன் அந்த மஞ்சுளா அம்மா என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அவர் செய்வாரு. ஐயோ அம்மா ருசி கொடுத்து வச்சிருக்கோம். அதனால அவர் வந்து உங்க வீட்டுக்காரர் பால் ஊத்தனா அந்த இருக்கிற தாய் தகப்பன் உயிர் போயிடும். உங்க மாமனார் மாமியார் ஒழிஞ்சிடுவாங்க. அதனால நீ கூட்டிட்டு வந்தாலும் வா, சரி, இல்ல அனுப்பி வச்சாலும் அனுப்பி வை, உன் சௌகரியம். அவர் வந்து பால் ஊத்தினாருன்னா அதான் முதல்ல எதிர்பார்ப்பேன். போப்பா அதெல்லாம் வேண்டாம். நீ அவர் ஆசிரியர் வந்தீங்கன்னா அவர் பால் ஊத்தினாருன்னா அவங்க செத்துருவாங்க. அவங்க மாமனார் மாமியார் நாங்க இருக்கிறவங்க எடுத்து அடைக்கல செய்திருவோம். நீ ஏன் இந்த வாடகை வீட்டுல இருக்கணும்? இந்த மாதிரி அவங்க செத்துட்டாங்கன்னா உங்க வீட்டுக்காரர் இந்த நாட்டுக்கே ராஜா, இந்த நாட்டுக்கே நீ ராணி. நான் தான் ராணி. யார் ராணி? நான் தான் ராணி. ராணி கீஞ்சி போன கோணி. நீ போடா நோனி. அதனால அவர் போக மாட்டோன்னு சொன்னாலும் சரிதான். சரி, நீங்க போய் பால் குத்தி தான் ஆகணும்னு கண்டிப்பா நீங்க சொல்லி அனுப்புங்க. இதனால தான் இந்த வார்த்தை யாருக்கிட்ட சொல்ல முடியும்? ஏன் அவரு தான் சொல்லணும். அவர்கிட்ட சொல்லணும்னா அவர் தான் வீட்டு வாசப்படி தாண்டாத வச்சிருக்கு. ஆமா, அப்போ ஒய்னாடி தாசி இல்லங்க வந்து கடைசியில தாசின்னு கை நீட்டி சொல்ற பத்தியா? உன்னை தாசின்னு கேட்டா உனக்கு கோவம் வரும். ஆமா, நீ போய் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவேன். அவர் என்ன அடிக்கிறதுக்கு வருவாரு. இந்த செய்தியை சொல்லதான் நான் உன்னை தாசின்னு கேட்டேன். கொஞ்சம் தாசின்னு கேட்டேன். வாடி தாச்சி 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 பத்தியா? இல்லக்கா அவர் போக மாட்டேன்னு சொன்னா நீ கூடவே கூட்டிக்கினே வந்து பால் ஊத்திட்டு அப்படியே கூட்டி வந்துடும். சரி போ. மாமா என் தங்கம். ஆமா, இன்னைக்கு யார் அவ? மனைவி. மனைவி அப்ப நான் யாரு? நீயாமா? ஆமா, சொல்லணும். அப்ப நான் அப்ப நான் தேடியாளா? இல்லடி யார் சொல்லுங்க? உங்க அப்பா ஆத்தாளுக்கு நீ பால் ஊத்து போவே போவே தெரியாது. அங்க பாத்தியா அவ போட்டுங்கிற புடவை கட்டிக்கிற பச்சா அவங்க அம்மாவோட போடுது. அம்மாவோட போட்டுதான் அங்கே இருக்கட்டும். நீங்க கண்டல் கட்டிங்க நீங்க திங்குது என்ன திங்குது. ஏமா மஞ்சு மஞ்சு அந்த புடவை யாருக்கு எதுக்காக ஒரு சிந்து தேட புடவை கொடுத்துருவாங்க. ஆமா, அவ பாத்தியா ஐயோ கட்டிக்கிற புடவை பாத்தியா? சரி சரி, 5000 ரூபாய் இருக்கு. அந்த நகை நட்டு புடவை எல்லாம் 5000 ரூபாய் புடவை அவ கட்டிங்கிறான். ஜபாரியம்மா இல்ல வெறும் 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 கந்தில் 150 ரூபாய் புடவை நீ எடுத்து இங்க அவ கட்டிக்கிற பட்டு புடவை அவ போட்டுக்கிற பாரு நகை 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 நகை. ஐயோ 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 அந்த தோடு தொங்கட்டான் ஆறாம் மாட்டுல மொத்தத்தையும் மொத்த நகையை பிடிக்கணும். மிடிக்கிறா பாரு. இங்க பாரு பூரா கில்ட்டு நகை அவ போட்டுக்கிறது பூரா தங்கம் தங்கம் தங்கம். ஆமா 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 சொல்ல தெரியல சொல்ல தெரியல. ஆமா ஆமா சொல்ல தெரியல. ஐயா வாங்கி வரலாம். மொத்தமா வந்துடும் மாமா. சரி நம்ம வாங்கி என்ன
என்ன இவ்வளவு வேகமா அம்மா ஜோரா போற மாப்பிள்ள மாதிரி கீழே போடுறா. என்ன அம்மா ஜோரா மாப்பிள்ள மாதிரி போற பாரு நான் போட்டு பத்தியா எங்க போய் சம்பாரிச்சு போட்டுலாம் போட்டு வச்சுக்கிறேன் உனக்கு இந்த புறா துணி அவுத்து போடு இந்த நவரத்தினா நான் சம்பாதிச்சு நீ அவுட முதல்ல அடிமா போட்டு அவன் பேசுறது நியாயம். சொந்த தம்பி உமால போட்டுறான் அண்ணன் 2 பேரு இவன் அண்ணாவ தம்பி பொம்மலை போட்டுறான் அந்த கதைக்காக ஐயோ ஐயோ என்ன எங்க போய் சம்பாரிச்சேன் இது பூரா அவங்க போய் மூட்டை கட்டு தூக்கு போய் பத்திரமா வை. ஐயோ 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 நாசம் சரிம்மா பத்தியா அப்படியே வங்கி வைக்கிட்ட பாரு என்ன அழகா இந்த வங்கிக்கே போதுமே. ஜெமினி கணேசன் காதல் பண்ண ஜெமினி கணேசன் வங்கி 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 ஒரு நாளைக்கு உனக்கு வங்கி பாரு இவர் என்ன ஸ்டைல் பண்ணி போறது பாரு. ஆமா அப்பதான் நம்ம மடங்குவாவ மயங்குவாவ அப்படி பாங்க. லட்சணமா இருக்கு போ மாமா அவ போட்டுங்கிறப்பா நாங்க புடவை ஐயோ 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 என் புடவை தனி பிடிக்குது. ஆமா வெறும் 150 அவ கட்டிக்கிறது பாரு 5000 ரூபாய் இருக்கும் 5550 ரூபாய் இருக்கும் 50000 ரூபாய் இருக்கும். ஆமா 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 50000 இருக்கட்டும் அவகிட்ட இருக்கட்டும் அவகிட்ட இருக்கட்டும். ஆமா நான் டிரைவர் கட்டிக்கலாம் அம்மா வீட்டுல பாத்து கம்பி எத்தனை போட்டு போகும்போது நல்லா இருந்ததா மஞ்சளா நான் வாங்கிடுவேன். ஓ அது என் தங்கம். ஆமா அவ போட்டுக்கிறாங்க. ஐயோ அப்புறம் போட்டுக்கிட்டு பூரா கிட்டுனாங்க பாக்குறவங்களாம் பார்த்து இருக்கிறாங்க. அவ போட்டு தங்கத்தையா மினுக்கிறா எல்லாத்தையும் கொஞ்சம் முலாம் போட்டு. ஆமா போ சரி போலாமா? போகலாம். ஏன் சிவியா சிவியாண்டி மும்முடி வாங்குற என்ன சொன்ன? இருக்கிறவங்க அதிகமா சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. அருமையான ஒரு ஆனா வேகமா பேசுமா அதை பத்தி என்னக்குதா சிவி சிவி எப்ப சிரிப்பாங்க முடிக்கல. ஐயா சிரிக்கிறதான் பொம்னேட்டு சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சு அந்த காலத்துல சொன்னாங்க. ஏமா இரு பெண்கள் சிரிக்கிறோம்னு சொன்னா ஆம்பளை கிட்ட சிரிக்கிறது 4 செவத்துக்குள்ளதான். பொண்டாட்டின்னு சொன்னா 3 வகை. யார் பெண்களுக்கு? பெண்களுக்கு நல்லா கேட்டுக்கமா 3 வகை. எல்லா கதையும் கிடையாது. ஆமா பெண்களுக்கு 3 வகை. ஆமா அது என்னன்னு கேட்டுக்க. சாப்பாடு போட்டு வச்சா தாயை போல் இருக்கணும். பெத்த தாயை போல். ஆமா சின்ன வயசுல குழந்தைய தூக்கி மடி வர வச்சுக்கின்னு எப்படி தாய் சோறு ஊட்டினாலும் அது மாதிரி ஆம்படியா ஏறு ஓட்ட போனாலும் இல்ல வியாபாரத்துக்கு போனாலும் அவன் குடிகாரனா இருந்தாலும் குடிச்சிட்டே படுத்துட்டாலும் சரிதான். அவனை தூக்கி மடிமேல வச்சு கிணத்துல சோத்தை போட்டு சாம்பாரை ஊற்றி பிசைஞ்சு ஆம்படியா ஆம்படியா தூக்கி தலையை தூக்கி மடி மேல வச்சுக்கின்னு சாப்பிடுங்கன்னு ஊட்டி விடணும். ஆமாமா சாப்பாட்டுல தாயை சாப்பாட்டுல தாயை போல். ஆமா நல்லா கேட்டுங்க. தாயை போல் எல்லா கதையும் ஒன்னாயிடாது. ஆமா தனக்கு தேவைப்பட்ட கருத்து உண்மைதான்.
ரெண்டாவது எங்கன்னா வெளியே கிளம்பி போறாருன்னா மந்திரி மாதிரி இருக்கணும். எப்படி மந்திரி சொல்லுவான் ராஜா கிட்ட. ஆமா அவன் எப்படி ராஜா தப்பிக்க வழியோ அந்த மாதிரி மந்திரி தந்திரம் சொல்லுவான். அதே போல அந்த மாதிரி பொண்டாட்டி எங்க டவுனுக்கு போறீங்க, போன வேலை முடிஞ்சாலும் முடியாத போனாலும் சீக்கிரமா ஜாக்கிரதையா வண்டியில போறீங்க, சீக்கிரமா போய் ஜாக்கிரதையா வாங்கன்னு மந்திரி மாதிரி தந்திரம் சொல்லி அனுப்பணும். ரெண்டு மூணாவது படுக்கையில மட்டும் தாசி மாதிரி இருக்கணும் ஆம்படியா கூட. ஆமா அவனுடைய ஆசையை தீர்த்து வைக்கணும். தாசி மாதிரி இருக்கணும் படுக்கையில மட்டும்தான். அவனுக்கு வேற ஒரு பெண்ணுடைய சிந்தனை வரக்கூடாது. இந்த 3 வகை ஒரு பெண்ணானவள் இருக்கணும். நீ என்ன சொல்ற? இப்ப தெருவில் சிரிக்க சொல்ற. நான் உன்னை பார்த்து சிரிப்பேன், ஆனா எதிர்க்கு வரவன் என்ன நினைப்பான்? ஓ இந்த பொண்ணு நம்மளதான் பார்த்து சிரிக்கிறான்னு. நீ இல்லாதப்ப அவன் வருவான் என்கிட்ட கோழிய. இது தேவையா? அது இருக்கட்டும், நீ இப்ப சிரி. நீதான் சித்தவங்கிட்ட குடும்பம் பண்ணல, அதனால அவளை சிரிக்க சொல்றேன். அவன் என் தங்கண்டா போட்டா. ஆமா போட்டா போட்டா வாங்க சிரிச்சுக்க போட்டா. சத்தியமா உண்மைதான். சரி போலாமா? ஐயா புறப்பட போவோம். சிரிச்சா என்ன பூச்சி? நாமளே தானே சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் என்ன பண்ண? வீட்டுக்கு சிரிக்கணும், வெளியே சிரிக்க கூடாது. உண்மைதான். சரி போலாமா? போகலாம். அது வாருங்க வாரும் போகலாம். அக்குறும்பா இல்ல இது? நான் எவனமா பார்த்தேன்? நான் முன்னால போறேன், பின்னால எவனை பாக்குறேன்? என்னங்க அப்படியா அநியாயமா ஒரு வார்த்தை சொல்றீங்களா? அக்குறும்பா சொல்றீங்க? எனக்கு சந்தேகம். என்ன டிரைவர் கண்டக்டர் பேர்ல தெற்கு சொன்னா அவங்களை விடுறது கிடையாது. நீயும் அவங்க அண்ணா சேகரண்ணா எங்க பஸ்ல இருந்துக்கின்னு அண்ணா சேகரண்ணா அதான விடுறாரா? அடுத்த பஸ் யாரும் விட மாட்டார். டீ சாப்பிட்டு தான் போனோம் 2 பேருமே. போய் அதுக்காக அவர் வச்சிருக்கிறேன். அதான் கேள்வி. அது காரணம் என்னன்னு கேட்டா, நீ நெல்ல இடத்துல குடும்பம் செய்திருந்தா நெல்ல புத்தி வரும். அதாவது யாருக்கா இருந்தாலும் வண்டி வாங்க 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 வாங்க. இதான் வழியா? வேற வழி கிடையாது. சரி அவரை கொஞ்சம் எழுப்பாங்க. தம்பி அவர் எழுப்பாங்க. அவர் எழுப்பு கால் வலி. அவர் எழுப்பாரு. அவர் எழுப்பாரு. அவர் எழுப்பு. 2 பேரும் எழுப்பு. காலை ஏற்று போறாங்க. அவர் அண்ணன் எழுப்பு. ஏமா அவர் எழுப்பான். ஏமா வீரா கொஞ்சம் எழுந்து. அப்படி வா. ஏன்னா அப்படி முன்ன வேணாம். இப்படி முன்ன வந்து வண்டி போகுது. வண்டி போது வந்து முன்ன அவ்வளவுதான். வர சர பொண்ணு போறோம். அப்படியே 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 எழுப்பு. அப்படியே அப்படியே ரைட். வாங்க சொல்லுங்க. நான் யாரு? அப்படியா? நீ யாரு? சொன்னுங்களா? இப்போ நீ பின்னால பார்த்த, எனக்கு முன்னால நீ போ, பின்னால் நான் வரேன். நீ முன்னால போ. என்னடா உனக்கு முன்னாடி நடக்கணும். போடி பின்னால் நடந்தது சந்தேகம். ஆமா சரிங்க. நடந்தது முன்னாடி இவன் பெரிய ஜமீன்தார் விட்டு போய் முன்னால போவா. நான் என்ன பின்னால பூஜை பண்ணுறேன்? பூஜா முன்ன போனா கடிக்குது, பின்னாடி வந்தா மதிக்குது. அப்ப கடிக்கிறது நாய், ஒதுக்கிறது கழுத. யாரை பார்த்து என்ன பேசுற? இவன் பெரிய கால் தூக்கி போய் முன்னால போவா. நான் பின்னாடி பூஜா தூக்குறேன். என்னங்க இது? பின்னாடி வந்த எவனடி பார்க்கறன்னு கேட்டீங்க. அப்புறம் முன்னாடி போக சொன்னது நீதான். முன்னால போக சொல்லிட்டு நீ ஜமீன்தார் விட்டு போனா உனக்கு பூஜா பிடிக்கிறது கேட்கறேன். ஆமா ஏங்க எப்படி வரணும்? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆவாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குற்றம், கால் பட்டாலும் குற்றம். ஆமா இதானே இது பழமொழி. அந்த சொல்லி இடமாயி போச்சு. ஆமா நான் என்ன சொல்றேன், எப்படி வரணும்னு சொல்றீங்க? ஒரு கணவனுடைய கை பிடித்து வரணும். ஆம்படியா கை பிடிச்சி வரணும். ஆம்படியா கை ஜோடியா. ரைட்டு. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி கேட்கிறேன்.
நீயா என் கையை பிடிச்சுட்டா ஆசையா பிடிக்கிறன்னு நினைச்சுக்கலாம். நான் உன் கையை பிடிச்சா இத்தனை காலமா யாரு பேர்ல நீ அன்பா இருக்கிற நான் கையை பிடிக்க முடியுமா? கணவனுடைய கரம் பிடித்து உடன் வரணும். சரிங்க, கை பிடி. பிடிக்கிறேன். கை கைனா போவாது, கை கட்டி வெட்டிப்பலாம். கை கைனா போவாது, கை கட்டி கை வெட்டிப்பலாம். கை வெட்டிப்பலாம், கை வெட்டி. கை கட்டி. ஏய், உன் வீட்டு வந்திருக்கோம். நான் கை கால சுத்தம் செய்யணும். ஏன் உன் வீட்டு உள்ள வர்றதுக்கு நீ ஏன் சுத்தம் பண்ணணும்? ஏ பைத்தியக்காரி, ஏன் ஸ்ரீதேவி மஞ்சுளா வீட்டுல இருந்தா. ஓ, இப்ப இந்த மூதேவி வீட்டுக்கு வந்திருக்க. சரிங்க சரிங்க. அதனால நான் கை கால சுத்தம் செய்யணும். போய் தண்ணி எடுத்துக்கலாம். ஏய் குட்டிவியா, நீ கைய கால கழுவிட்டு வருவதே நியாயம். ஏன் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நீ இத்தனை காலமா இருந்த மூதேவிய கழுவிட்டு சீதேவியா என் வீட்டுக்கு வர நான் நினைக்கிறேன். ஓ, அந்த சொன்ன வச்சு வைடா. கல்புரத்தை ஒண்ணு ஏத்து பட்டுனு நீ ஏத்து அம்மா பாப்பா. நீ தவறது பாப்பா. நீடா டாக்டர் நீ ஏத்துமா கீழ வச்சு ஏத்து. முருகா, நாரதர் சொன்னா 48 நாள் பூஜை செய்துட்டு உன் வீட்டுக்காரனை கூப்பிட்டா வருவான் அப்படின்னு சொன்னார். அதை போலவே முருகா, என் கணவர் வந்து விட்டார். முருகா முருகா, ஞான பண்டிதா அருமையான போட்டாடாடி. ஐயா காட்டுற மாதிரி ஏத்துமா கடைக்கு முருகா, கண்டப்பா கருணை செய்யப்பா. கலைஞானப்பா ஏ கங்கை சுதன் ஆனந்தையப்பா. கண்டப்பா கருணை செய்யப்பா. கலைஞானப்பா கங்கை சுதன் ஆனந்தையப்பா. செந்தூர் வடி வேலப்பா, செந்தூர் வடி வேலப்பா, சேவை தவையங்காதப்பா. செந்தூர் வடி வேலப்பா, சேவை தவையங்காதப்பா. ஐயா சிறகடித்து பறக்கும் மயிலே, 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 வருவாய் கருணம் சரவணப்பா. கண்டப்பா கருணை செய்யப்பா. கலைஞானப்பா கங்கை சுதன் ஆனந்தையப்பா. ஞான பண்டிதா, இனிமேல் அந்த தாசி வீட்டுக்கு போகாமல் என்னோடு வாழ்க்கை செய்வதற்கு, என் கணவருடைய சிந்தனையை மாற்றி என்னோடு வாழ்வதற்கு அருள் புரிய வேண்டும் முருகா. அருள் புரிய வேண்டும் கடவுளே, அருள் புரிய வேண்டும். ஏன் தச்சு விட்டா? எனக்கு தெரியுது. என்ன உள்ள போனோம் என்ன செய்யமா நேரம்? இது? தண்ணி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு தெரியுமா? மாலையிட்ட ஆம்படியா வந்துட்டான்னு சொல்லிட்டு நான் 3 வருஷமா இல்லாத போது நீ வச்சிருந்த கண்ணாம்படியா அவன் காலில் விழுந்து என் ஆம்படியா வந்துட்டான், நீ அப்படி போன்னு தோட்டத்து போய் போடுவான். அனுப்புறதுக்குமா நேரம் ஆச்சா? அக்கிரும்பா இல்லம்மா. உள்ள போன என்னடி பண்ண? அப்படி இல்ல, நாமெல்லாம் நினைச்சுக்கணும் நாம என்ன செய்யறோமோ அடுத்தவங்க இதைதான் செய்வாங்கன்னு. நீ ஏன் நினைச்சுக்கிறத? உள்ள போன என்ன பண்ண? எங்க உள்ள போறவன் என்னடி செய்தன்னு என்னடி செய்த? அப்படி கேள். கடவுளை பூஜை செய்த. கடவுளா? முருகன். அவன் யாரு? முருகன். அவனுக்கு யாவுக்கு என்ன வேலை? இந்த மாதிரி அவனுக்கு யாவுக்கு என்ன வேலை? இந்த மாதிரி ஆளை எங்கனா பாத்தீங்களா? என்ன கரகால எடுத்தானா? இல்ல காங்கிரீட் போட்டானா? இல்ல சுண்ணாம்பு அடிச்சானா? இல்ல கரண்ட் பண்ணி வரி கட்டினா? அந்த முருகனுக்கு யாவுக்கு என்ன வேலை? இந்த அக்கறம் பிடிக்காத. அதான் நான் தான் வச்சு ஐயா நாக்கு மடக்குறேன். நான் தான் வச்சு பூஜை பண்ணேன். நான் இச்சு வாயினா எதுக்கு? அவனுக்கு 2 பொண்டாட்டிக்கிறான். அதுக்கு 2 பொண்டாட்டி தான் அவன் என்ன கூப்பிடறாளா? ஏன் இந்த மாதிரி அக்கிரமா இல்லையம்மா? இது முருகன் பொண்டாட்டி இவரு கூப்பிடுவாங்க. ஐயா நான் என்ன சொல்றேன், அந்த முருகப்பெருமானுடைய அருளாலதான் என் வீட்டுக்கே வந்தீங்க. ஆமா. ஹலோ சாந்தசியா, உன்னுடைய மனைவி கற்பகம் என்ன கோரி அழுதுட்டு இருக்காப்பா, நீ வாப்பா. அப்படி செல்போன் பேசணும்னா அவனுக்கு என் வீட்டுல என்ன வேலை? நான் தான் வச்சு பூஜை பண்ணேன். தூக்கி போட்டு பாய்த்தாங்க
தலைகாணி போடுறேன். நான் என்ன சொல்றேன், தூக்கி போட்டு பாய் தலைகாணி போட சொல்றியா? போடுறேன். அந்த முருகனுடைய போட்டாவை எடுத்து போட முடியாது. உனக்கு 2 ஆம்பளையானா? ஒரே ஆம்படியா தான். 4 வாழை மரமா? 2 வாழை மரம் தான். 2 ரேடியாவா? ஒரே ரேடியா தான். கூட்டு பயிரா? இல்ல கிடையாது. அப்ப தூக்கி போட்டு பாய் தலைகாணி போடு. கடவுளுக்கு அம்மா கூட்டு பயிர் வைக்க போறேன் நானு. இந்த அக்குபி எல்லாம் நடக்குமா அம்மா? இந்த மாதிரி ஆளை தூக்கி போறியா இல்லையா? நான் என்ன சொல்றேன், முருகனுடைய போட்டாவை நான் தூக்கி போட முடியாது. முடியாது. அது கண்டா கண்டா போறி தூக்கி போட்டு பாய் தலைகாணி போட்டோ எடுத்து போட்டு சொல்லுவாங்க. அதான் என்ன வேலையா வீட்டுல? ஐயோ, ஆனா இந்த நாடகத்தை எழுதினவருக்கு எத்தனை ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. கடவுள் இல்லை என்றோ அவர் ஒரு முண்டமே. கடவுள் இல்லை என்றோ முண்டம். என் பக்கம் எதுக்கு கை நீட்டுற? இந்தாண்டவா, நீயா கை வாப்பி நிக்கிற? என் பக்கம் நீட்டுறையா? இந்த கடவுள் இல்லை என்றோ அவர் ஒரு முண்டமே. ஐயா, என் பக்கம் ஏன் நீட்டுற? அப்ப இந்தாண்டவா, இந்த கடவுள் இல்லை என்றார் போச்சு. நான் என்னன்றேன், கடவுள் இல்லை என்றோர் ஒரு முண்டமே. அந்த கடவுள் நான் கேட்கல, உனக்கு உறுதியா கேட்கறேன். கந்தன் வேண்டுமா கணவன் வேண்டுமா? இந்த கந்தனுடைய அருளாலதான் நீ வந்த. இந்த கந்தனும் வேண்டும், எனக்கு கணவனும் வேண்டும். கூட்டு பையனா? இல்ல. 2 தாலியா? கிடையாது. 2 ஆம்பளையா? ஒரே தாலி. இந்த மயில புடுங்க நீ கூப்பிடுற. ஐயா, அவனுக்கு 2 பொண்டாட்டி. அவன் என்ன நினைச்சு பாக்குறாளா? கடவுள் பொண்டாட்டி வந்து கூப்பிடுவோம். அப்ப நீ என்ன பையன் அவனை வச்சுக்க? நீ நான் பேசுறிய நான் பூஜை வச்சுக்கிறேன். அவன் கல்லாமடியா வச்சுக்கிறான். ஆமா, கல்லாமடியா வச்சுக்கலாம். அதான் எதுக்கானவா கள்ள குச்சி பார்த்தாங்க. நாகப்பழம் வைக்கிறோட முருகர் போட்டா தூக்கி போடுறது. போடா, நிறைய தூக்கிட்டு பாய்ச்சல் போடு. இந்த கணவன் வேண்டுமா அந்த கண்டன் வேண்டுமா? உரிய அதானே இரு சொல்லு. கண்டன் வேண்டுமா? உறுதியா கேட்கறியா? சொல்லு. உரியாவா? ஆமா. சரி, எனக்கு கந்தனே வேண்டும். இந்த நகை நட்டு போட போற அவரு ஏன் என் முன்னாடி மஞ்சள போடணும். அவரு போட்டு மினுக்கிறான், அதை குடுக்கிறான். ஐயாமா, எடுத்து மாட்டு மாட்டாது பயில வச்சுட்டாங்க. எடுத்து மாட்டு என் மஞ்சள போட்ட எப்படி இருக்கும்? அந்த புடவையும் இந்த நகையும் சமாளிச்சு போறது. ஆம்படியாவே இல்லது நகை வந்து என்ன பண்ண போதுமா? ஐயா, ஆமா, எடுத்து நீட்டுமா? ஐயா, எடுத்து மாட்ட பாரு. கிஞ்சல்ல 2 சாட்டில 3 மாட்ட பாரு. சம்பாதிச்சது இல்ல உனக்கு தெரியாதா? நீ பார்த்து உனக்கு தெரியும். கரும்பு வெட்டி சம்பாதிச்சாரு. நீங்களே யோசனை பண்ணுங்க. என் மஞ்சுளா போட்டா என் மஞ்சுளா கட்டனா எப்படி இருக்கும்? தானே மேல தூக்கிட்டு போகும். மஞ்சுளா கண்டிப்பாக அம்மா சந்தோஷம். எதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பேசுகிறேன். அந்த வெள்ளிமலை பஸ்ல ஏறும்போது பேசுகிறேன்.
இவன் யாரு கேட்டு யாரவா யாரவா என்ன உங்களுக்கு வேலைங்க? ஓ இரியா மகாராணியா உனக்கு ஐயோ, மகாராணி 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 இந்தா இந்தா மினுக்குறான் அப்படியே மினுக்குறான் புள்ளாயில இந்தா கொண்டா இந்தா முதல்ல 2 பவுனு 1.5 லட்சம் 20 பவுனு இதை சாப்பிட்டா ஒரு 3 லட்சம் கிடைக்கும். என் மஞ்சுளா போட்டு எப்படி இருக்கும் பாத்தீங்க பாத்தீங்க பாத்தீங்க. ஏய் குடா குடு நகைய குடு பாத்து பாத்து போ பாத்து நைனா கொஞ்சம் உள்ள வந்து பா மிஷினை விட மேல சண்டை என்ன பண்ணுறது? துன்பம் துன்பம் துன்பம். இந்தா கொண்டா அம்மா வேகமா கேக்குற 3 தலைமுறையா வந்த நகை இந்த நகை. முதல்ல எங்க அம்மா எங்க பாட்டி போட்டிருந்தாங்க. கேளு எங்க பாட்டிக்கு பிற்பாடு எங்க அம்மா போட்டிருந்தாங்க. எங்க அப்பா சொன்னார் மஞ்சா தண்ணி சுத்துற அன்னைக்கு சொல்றேன். அம்மா கற்பகம் இது உங்க பாட்டி போட்டிருந்த நகை, மறுபடியும் உங்க அம்மா போட்டிருந்தாங்க, இப்ப உனக்கு நான் போடுறேம்மா. இது 3 தலைமுறையா வந்த நகை. அம்மா அவசரமா புடுங்குற நீ உங்க அம்மா வீட்டுல நீ எடுத்து மாட்டின மாதிரி உங்க அம்மா வீட்டுல எங்க பாட்டி போட்டிருந்த நகை இது. அப்படியா? ஆமா எங்க அம்மா போட்டாங்க, அப்புறம் எனக்கு போட்டாங்க. சரி உங்க அம்மா வீட்டுல போட்டாங்க. ஆமா அது எங்க நகை? அது எப்படி எப்படி சொல்றீங்க? எங்க அம்மா இதை கேளுமா. உன் ஆத்தா வீட்டுல போட்டா இருக்கட்டும். உங்க நகை எப்படி? ஏய் ஐயோ உனக்கு பாட்டி ஆமா எனக்கு தாத்தா, எங்க அப்பாவுக்கு அப்பா, எங்க தாத்தாவும் உங்க பாட்டியும் ஒரே தாய் வகுத்துல பிறந்தவங்க. அப்ப எங்க தாத்தாவுக்கு அப்பா தான் மகனுக்கு போட்டிருக்காரு. இந்த மாதிரி கட்டாவே போறாங்க போறாங்க. அப்ப உங்க பாட்டியும் எங்க தாத்தாவும் ஒரு தாய் வகுத்துல பிறந்தவங்க. அப்ப எங்க தாத்தாவுக்கு அப்பா போட்டார் மகளுக்கு, மகள் வழியா நீ வந்துக்கிற, மகன் வழியா நான் வந்துக்கிறேன். 3 தலைமுறை ஆனாலும் என் வீட்டு சொத்து என்கிட்ட சேர்த்து நீ கொடுத்துட்டு போ. இந்த நகையை வாங்கறதுக்கு என்ன வகை பாருமா. நான் என்ன சொல்றேன், இந்த நகை போட்டுதான் ஒரு பெண் அழகா இருக்கணும்ன்ற ஒரு விதிமுறை கிடையாது. ஒரு பெண்ணுக்கு அழகு என்ன அழகு? அம்மா நீங்க உட்கார போறீங்க. வண்டி போவோம். வாமா வாமா நீ உட்கார் சாமி. உட்காரு உட்காரு. ஒரு 1/2 மணி நேரம் பார்த்து உட்காரு. அருமையான கட்டம். சரி, ஒரு பெண்ணுக்கு நகை போட்டுதான் அழகா இருக்கணும். என்ன அழகு? ஏங்க இரு, ஒரு பெண்ணுக்கு அழகு என்னன்னு கேட்டா என்ன அழகு? இந்த ஒரு மஞ்சா கவுரும், ஒரு மஞ்சா கவுரும், இந்த நெற்றியில் நம்ம குங்குமம் இருந்தா அதுவும் ஒரு பெண்ணுக்கு அழகு. மற்றதெல்லாம் பேராசம். இது ஏன் சொல்றது தெரியுமா? இப்ப இந்த நகைதான் ஆமா மந்திரி விட்டு பூரா வித்து எடுத்துட்டு பூரா வித்துட்டு மாட்டு கோட்டா மட்டும் உன்னால தலை போறேன். எனக்கு மாட்டு கோட்டாவே தேவையில்லை. இங்க கண்டக்டர் சார் கிட்ட சொன்னாலும் டிரைவர் கிட்ட சொன்னா கூட இங்க எங்கன்னா பொறுமைக்குள்ள ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா நான் இங்கே கூட வாழ்ந்துக்குவேன். வேற என்னம்மா உன் மாட்டு கோட்டை வந்து என்ன பண்ண போதா? உனக்கு அவங்க 2 பேரும் வாழ வச்சாங்கன்னா என்ன போல கூத்தியா வச்சவங்க நிறைய பேர் உட்காந்துக்கிறாங்க. வெளியே சொல்லல, அப்படி தனியா பார்த்தவங்க சந்திப்பாங்க. நீ பயப்படாத, உனக்கு நான் பாத்துக்கிறேன். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. நினைப்புதான். என்ன நம்பிக்கை தானே? நினைப்புதான். நம்பிக்கை தானே? நான் பட்ட மாதிரி நீ என்ன பட்டா அடிச்சு அனுப்புவாங்க. அதான் யாரும் அடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் தலை பேச்சு வேணாம். நான் என்ன சொல்றேன், நகை கூட்டேன் பூராத்தையும் வித்து எடுத்துட்டு கூட்டு. காசு கண்ட தாசி பாய் படுக்க மாட்டேன். என் மஞ்சளை பத்தி எனக்கு தெரியும். இந்த பாருங்க, உன் கையில இருக்கிற வரை உன் மேல ஆசையா இருப்பா. உன் கையில எது இல்லைன்னா பச்சையா பிள்ளை, பச்சையா பிள்ளை பணம் கொடுத்த அம்மன் பேரினால் வாழ்த்தப்பட்ட ரூபா. உனக்கும் அந்த ஆளுக்கு ஒண்ணு இல்ல. பணம் கொடுக்குறேன் வந்து நான் கேட்கறேன். இப்போ சட்டம் எங்க என் முன்னாடி நீ யாரையா பணம் கொடுத்துக்க? வித்யான் நடந்த கூப்பிடா என்ன பேசுறீங்க? கண்ணியத்துக்கு பணம் வாங்குறான்.
இந்தா. இந்த நகையோட சரி குடு. உங்ககிட்ட எதுவும் இல்ல ஏய் குடு. ஏடா, நீ உயிர் மட்டும் இருந்தா போதும். ஏமாமா நீ உயிரோட இருந்தா இந்த தாடி நிலைக்கும். அதனால ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. சொல்லி வைக்கிறேன். சரி. ஏய் இவாங்க. அடிக்கு ரெடியா இருக்காங்க. ஏய் இவன் அடி வைக்க மாய் நடந்தான். என்ன? இன்னும் ஒரு 15 நிமிஷம் நாடகம் இருக்குது. தயவு செய்து யாரும் சத்தம் போடாதீங்க, ஏந்திரிக்காதீங்க. இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சுடுறேன். ஆனா ஒரு சின்ன கதை என்னன்னு கேட்டா, கடவுளுக்கு தெரியாது எது நடக்காது. இப்ப அவர் என்ன கேட்டாரு? முருகன் என் வீட்டுல என்னடி வேலை? கரண்ட் பில்லு கட்டினானா? வீட்டு வரி கட்டினானா? இதை பாக்குறாரு முருகன். இந்த சாந்த சிவனுக்கு ஒரு பழி பண்ணணும் அப்படின்னு இப்ப பொண்டாட்டிட்ட நகை வாங்கிக்கிட்டு மஞ்சளா வீட்டுக்கு போறான். அந்த தாசி வீட்டுக்கு போறதுக்கு முன்ன முருகப்பெருமான் அவர் உருவத்தை மாற்றி நவகோடிக்கு அதிபதி நாராயண செட்டியார் அவதாரம் எடுத்து அந்த தாசி கிட்ட காசியை காட்டி மயக்கி சாந்த சென்று ஒரு பாடம் காமிக்கணும்னு அது நவகோடிக்கு அதிபதி நாராயண செட்டியார் தருப்பா.